வணக்கம் ஜே.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி மே 30, 2024. இன்றைய கிழமை வியாழன். இந்நாளிற்கான ராசி கும்பம். இந்நாளிற்கான நட்சத்திரம் அவிட்டம் 4ஆம் பாதம். இன்றைய திதி சப்தமி. இன்றைய யோகம் வைத்ருதி. இன்றைய கரணம் பவம். இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு, கடகம், அவிட்டம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: பூ முடித்தல், பெயர் சூட்டல், வித்தியாரம்பம், சங்கீத வித்தியாரம்பம், சமுத்திர யாத்திரை, திருமாங்கல்யம் செய்ய, மருந்துண்ண, விவகாரம் முடிக்க, தானியம் வாங்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி மே 30, 2024. இன்றைய கிழமை வியாழன். சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சில தொழில் துறையில் குழப்பம் நிலவுகிறது. இதனால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். பணம் இழப்பு ஏற்பட சாத்தியம் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும். இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவை தரும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள். இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும். இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம். ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம், பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சோதனை மிகுந்த நாளாக இருக்கலாம். எதிர்பாராத சில நிகழ்வுகள் மனதில் துயரத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தொழில் துறையில் ஏற்படும் இழப்பு அல்லது பின்னடை உங்களை சோர்வடைய செய்யலாம். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடந்த கால தவறுகளின் விளைவாக இன்று மனதில் வேதனை உண்டாகலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் ஏமாற்றமும் வேதனையும் ஏற்படலாம். குடும்பத்தினருடனோ நெருங்கிய நண்பருடனோ ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தத்தை தரும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும்.
தொழில் துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன. எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும். ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது. கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம். பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை தருவது குறையும். பயணங்கள் லாபகரமாக அமையும்.